திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த ஊதியம் வழங்காமல் ₹100 வரை பிடித்தம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகின்றது. மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் ஒப்பந்த பணியாளர்களாக மாறிவிடுவோம் என்று அதிகாரிகள் மிரட்டுவதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனை கண்டித்தும் தங்களது பணி நிரந்தரம் செய்ய கோரியும் சென்னை மாநகராட்சி 5வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி தற்காலிக பணியாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கண்டிப்பா உங்களுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்தா உங்களுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எதுவும் செய்யல. ஆனா நிரந்தரமா பண்ணா எங்களுக்கு போதும், அதே போதும். இப்போ எதுவும் சொல்லல, கண்டுக்கவே இல்லை. எங்களுக்கு சொந்தம் வந்து எல்லாம் விட்டுட்டோம். இந்த பண்ணி தான் நம்பிக்கின்னு இருக்கிறோம், இந்த வேலை தான் நம்பிக்கின்னு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை தான் ஆதரவு. எனக்கு புருஷன் இல்லை, இந்த வேலை தான் நம்பி 4 பசங்கள் இருக்கிறாங்க. எனக்கு இதுதான் எல்லாருக்கும், என்னையோட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மண்டலத்திலே, இந்த தொழிலிலே, இந்த தூய்மை பணியாளருடைய இடத்திலே இன்று வரை மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது. பல வார்டுகளிலே கழிப்பறை வசதி என்பது கிடையாது, மாஸ்க் கிடையாது, க்ளவுஸ் கிடையாது, அடிப்படை வசதிகள் என்பது நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடையாது. இப்போ மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது. அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இங்கே தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவர்களுக்கு வருஷத்தில் 365 நாள் வேலை, வாரத்தில் ஒரே ஒரு நாள் கூட விடுப்பு வேலையோ, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, எந்த விடுப்புமே உங்களுக்கு கிடையாது. மோசமான முறையில் இன்றைக்கி கொத்தடிமை முறையில் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி சமூகத்திலேருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து, சமூகத்து கீழ்நிலையிலேருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அரசு பணி நிரந்தரம் என்பது இன்றைய வரைக்கும் வழங்கலை. இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்க மறுக்கிறாங்க. அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. 1/4/2024 குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி அரசாங்கம் வருஷம் விலைவாசி வரைக்கும் ஏற்ற மாதிரி நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுற சம்பளத்தையே உங்களுக்கு தரதில்லை. இது போன்ற ஒரு மோசமான நிலை என்பது இருக்குது.